ஹலோ எவ்ரி ஒன். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து கம்மிங் 26th அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது டோட்டலாக இதில் பார்த்தீங்கன்னா 116 டெஸ்ட் நடக்கும். அதில் 10 மார்க் டெஸ்ட்டு. ஸோ 106 டெஸ்ட் வந்து டாபிக் வைஸ் நடக்க போகுது. ஸோ அந்த 106 டெஸ்ட்டில் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் வந்து ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த டாபிக்ஸை நீங்கள் எப்படி படித்து நீங்கள் வந்து எப்படி தரவு பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா, இல்லை நீங்கள் அந்த டாபிக்ஸ் எல்லாம் எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு வீடியோவை போஸ்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த டெஸ்ட் 1, அதாவது ஃபார்மசூட்டிக்ஸில் நடக்க போகிற டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரி ஆஃப் த ப்ரொஃபஷன் ஆஃப் ஃபார்மசி. ஸோ ஃபார்மசி ப்ரொஃபஷனோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் இந்தியா இன் ரிலேஷன் டு ஃபார்மசி எஜுகேஷன், இண்டஸ்ட்ரி, ஃபார்மசி ப்ராக்டிஸ், வேரியஸ் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ், அப்புறம் ஃபார்மசி ஆஸ் அ கரியர், இந்த டாபிக்ஸ் எல்லாம் வரும். இது இல்லாமல் ஃபார்மகோப்பியாவில் இந்தியன் ஃபார்மகோப்பியா, பிரிட்டிஷ் ஃபார்மகோப்பியா, யூஎஸ் ஃபார்மகோப்பியா, எக்ஸ்ட்ரா ஃபார்மகோப்பியா, நேஷ்னல் ஃபார்முலரி. இதை தவிர இந்தியன் ஃபார்மகோப்பியாவோட சாலியன் ஃபீச்சர்ஸ், இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும். இப்போது நீங்கள் பர்டிகுலராக இந்த டாபிக்ஸில் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஜென்ரலாக நீங்கள் என்ன புக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா எப்படி படிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இந்த இண்டிவிஜுவல் டாப்பிக்கை எப்படி வந்து நீங்கள் அதாவது என்னென்ன விஷயங்களை படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மகோப்பியா பற்றி கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த அசோசியேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த ஃபார்மசூட்டிக்ஸில் ஹிஸ்ட்ரிக்கு கீழே பார்த்திங்கன்னா ஃபார்மசி ரிலேட்டடாக என்னென்ன அசோசியேஷன்ஸ் முன்னாடி இருந்துச்சு, இப்போ என்னென்ன கரண்ட்டில் இருக்குது, அண்ட் அந்த அசோசியேஷன்லாம் எப்போ உருவாச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன், ஐபிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கணும். இதை தவிர பார்த்திங்கன்னா ஐபிசின்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஃபார்மகோப்பியா கமிஷன். ஸோ அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் இந்த ஃபார்மகோப்பியா, அதாவது இந்தியன் ஃபார்மகோப்பியாக்குள்ளார சாலியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, அந்த இந்தியன் ஃபார்மகோப்பியாவில் நிறைய எடிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் எடிஷன் வந்து இந்த இயர் பப்ளிஷ் பண்ணாங்க. அப்புறம் ஃபஸ்ட் எடிஷனோட சப்ளிமெண்ட் வந்து இன்னொரு இயரில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி செகண்ட் எடிஷன் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு எடிஷனும் 2nd, 3rd, 4th, 5th, 6th, 7th எக்ஸாமில் எது வேணாலும் கேட்பாங்க. ஸோ எல்லா எடிஷனும் என்ன இயர்னு சொல்லி அது வந்து நிறைய நோட்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் கூகுளில் போனால் கூட ஃபஸ்ட் எடிஷன், 2nd, 3rdன்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்கும், அப்படி படிக்கலாம். இல்லை ஒரு சில பேர் வந்து நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான 1 மார்க்ஸ். இதெல்லாம் வந்து நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார்மகோப்பியாவில் எது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் கூட வந்து சப்ளிமெண்ட்டு, இல்லை அது கூட வந்து அட்டெண்டம், அந்த மாதிரி வந்து வரும். அதெல்லாம் கூட பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மகோப்பியா பொறுத்த வரைக்கும் ஐபி மட்டும் கிடையாது, பிரிட்டிஷ் ஃபார்மகோப்பியா, யூஎஸ் ஃபார்மகோப்பியா, எக்ஸ்ட்ரா ஃபார்மகோப்பியா, நேஷ்னல் ஃபார்முலரி, இது எல்லாமே எந்த இயரில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத ப்ரைமரியாக தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் இந்தியன் ஃபார்மகோப்பியா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஃபஸ்ட் எடிஷனில் பார்த்தீங்கன்னா 986 மோனோகிராஃப்ஸ் இருக்கும். ஆனால் செகண்ட் எடிஷனில் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக தான் இருக்கும், லைக் 800 சம்திங் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த மோனோகிராஃப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, இதெல்லாம் நோட் பண்ணணும். அப்புறம் ஃபஸ்ட் எடிஷனில் வந்து டெம்பரேச்சர் வந்து எப்படி மெஷர் பண்ணாங்க, இல்லை ஃபஸ்ட் எடிஷனில் வந்து என்னென்னலாம் உள்ள கண்டென்ட்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஃபஸ்ட் எடிஷனில் எத்தனை வால்யூம், செகண்டில் எத்தனை வால்யூம், அப்புறம் 3rd, 4th, 5th எடிஷன் இதிலெல்லாம் வால்யூம் ஏதாவது 2 வால்யூம் 3 மாதிரி இருக்கா, இல்லை 3லேருந்து 2 மாதிரி இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து முடிஞ்சால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைக் இந்த ஒரு சில விஷயங்கள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, காலம் குரோமட்டோகிராஃபி, வேறு ஒரு சில குரோமட்டோகிராஃபி டெக்னிக்கு, இல்லை ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரி, இதெல்லாம் வந்து புதுசாக தான் அப்பப்போ வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. லைக் இந்த ஃபஸ்ட்டு எடிஷனில் இல்லாதது இந்த ஃப்ளேம் ஃபோட்டோமெட்ரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடிஷனில் இருக்காது. அதெல்லாம் எதில் ஆட் பண்ணாங்க, அதாவது செகண்ட்லையா, தேர்ட்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த ஃபார்மகோப்பியை பற்றி படிக்கும்போது அந்த ஃபஸ்ட் எடிஷனை வந்து யார் பண்ணாங்க, லைக் யாராவது ஒரு சீஃப் பர்சன், யாராவது ஒருத்தவங்க ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ யார் தலைமையில் வந்து அது நடந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் அந்த டேட்டோடு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இயர் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே படிப்போம், ஆனால் டேட்டோடு தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா இன்னுமே நல்லது. லைக் இந்த August 11, 1940 இந்த மாதிரி வந்து இயரோட டேட்டோட வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது.
ஸோ ஃபார்மகோபியா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே படிச்சுக்கோங்க. இந்தியன் ஃபார்மகோபியாவில் மட்டும் நீங்கள் ஃபீச்சர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ், என்ன புதுசாக வந்துச்சு, என்ன வந்து ஓல்டுலேருந்து ரிமூவ் பண்ணாங்க இல்லை டெலீட் பண்ணாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். மற்ற ஃபார்மகோபியாவில் வந்து இந்த அடிஷன் டெலிஷன்லாம் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வால்யூம்ஸ், டிஃப்ரெண்ட் வால்யூம்ஸ் இருக்கும். ஸோ வால்யூம் 1ல் என்ன இருக்கும், வால்யூம் 2ல் என்ன இருக்கும், 3ல் என்ன இருக்கும், 4ல் என்ன இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை தவிர வந்து ஐபியில் வந்து மெட்ரிக் சிஸ்டம் வந்து எந்த ஃபார்மகோபியாவில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மெட்ரிக் சிஸ்டம் வந்து ரிமூவ் பண்ணாங்களா, அப்புறம் இந்தியன் ஃபார்மகோபியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் பப்ளிஷ் பண்ணலை. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து அடுத்த ஃபார்மகோபியாவில் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஓவரால் வந்து ஃபார்மகோபியா எப்போ உருவாச்சு, எப்போ பிகின் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னலாக சப்ளிமெண்ட் இல்லை அட்டெண்டம் இல்லை நெக்ஸ்ட் எடிஷன்ஸ்லாம் எப்போ வந்திருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மகோபியா, அந்த 5 ஃபார்மகோபியா ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மசி ப்ரொஃபஷன், ஃபார்மசி ஆஸ் அ கரியர், இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார்மசி முடித்தவங்க வந்து என்ன மாதிரியான ஜாபுக்கு போவாங்க அப்படிங்கிறத ஒரு 2-3 டிவிஷன்ஸாக வந்து பிரியும். லைக் அவங்க டீச்சிங் போனாங்கன்னா, அதாவது அகாடமிக் சைட் போனாங்கன்னா டீச்சிங், இல்லை டீச்சிங்கில் இருக்கக்கூடிய R&D அந்த மாதிரி போகும். இல்லை அகாடமிக் இல்லாமல் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக போனாங்கன்னா ஃபார்முலேஷன், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அது இல்லாமல் கூட இந்த ஃபார்மசிஸ்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ப்ராக்டிஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்டு, கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டு இந்த மாதிரி ரோல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபார்மசி ஆஸ் கரியர் அப்படிங்கிறதுல நம்ம படிச்சுக்கணும். இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, இதுக்கப்புறம் இந்த ஹிஸ்ட்ரியில் என்ன படிக்கணும் அப்படின்னா, ஃபார்மசி வந்து இப்போ தான் வந்து பெருசாக டெவலப் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலேஷன்ஸ், ட்ரக்ஸு, மெடிசன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ஃபாலோ பண்ணாங்க, இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவங்க யார், அப்புறம் இந்த ஃபார்மசி ப்ரொஃபஷனை வந்து யார் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போனது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் புக்கு இல்லை பிபிடி இல்லை நோட்ஸு எது இருந்தாலும் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் இது எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து இந்த டாப்பிக்கு உள்ளார என்னென்ன கண்டென்ட்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது. இது இல்லாமல் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களால் அடிஷ்னலாக படிக்க முடிஞ்சால் அதையும் படிச்சுக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி கொஷின்ஸ் வரும். அதாவது இந்த ஃபார்மகோபியா எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, அதில் எப்போ வந்து சப்ளிமெண்ட் இல்லை வேறு ஏதாவது ஆட் பண்ணாங்க, அப்புறம் வால்யூம்ஸ் எத்தனை இருக்குது, இதை பப்ளிஷ் பண்ணும்போது சேர்பர்சன் யார் இருந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் வந்து ஃபார்மசூட்டிக்ஸில் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் அதுக்கு வந்து இந்த 2 டாபிக் தான். அது 2த்தையும் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து டெய்லி ஒரு வீடியோ போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். பட் இந்த அளவுக்கு எலாபரேட்டாக போட முடியுமான்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு ப்ரீஃபாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து டெஸ்ட் 1க்கு நீங்கள் படிக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் இல்லை ஐடியாஸ். ஸோ இதை ஃபாலோ பண்ணி படிங்க, கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் இட். இதுக்கு அடுத்த வீடியோவில் டெஸ்ட் 2 பற்றி போடுறேன். அண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.